அந்த படங்களை எடுத்திருந்தால் இது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களுக்கு தான் இந்த போட்டோக்கள் பயன்படுத்தப்படலாம். இது எவ்வாறு வெளியிலே ஒட்டுக்குழுக்களுக்கும் அல்லது இப்படியான ஒரு துண்டு பிரசுரம் அடிப்பதற்கும் இந்த படங்கள் எவ்வாறு போனது? அப்போ இந்த 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 டிஐடி என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய செயற்பாடு என்ன? இவர்கள் யார்? ஏன் இவர்கள் இப்படியான வேலையை ஏன் செய்தார்கள்? ஆகவே இது எங்கள் மீது ஒரு அவதூறு செய்வதற்கும் பழி தீர்ப்பதற்கும் எங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்கும் இப்படியான படங்களை எடுத்து அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்குகளுக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இந்த ஆவணங்களை தெருவழியே ஒரு துண்டு பிரசுரம் அளித்து வெளியிடுவதற்காக இப்படியான படங்களை பயன்படுத்தியது என்பது ஒரு மிக கூடிய அளவில் மிக மோசமான ஒரு காரியம். ஆகவே இது பயன்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆவணம். நீதிமன்றத்துக்கு என் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். என்னுடைய காரியாலயத்திலே வெடிகுண்டு ஈரம் இருந்திருந்தால் என்னை வழக்கு செய்து என்னுடைய நீதிமன்றத்துக்கு எடுத்திருக்க வேண்டும். நீதிமன்றத்திலே கொண்டு வந்து இந்த ஆவணங்களை ஒப்படைத்திருக்க வேண்டும். எவ்வாறு நீதிமன்றத்துக்கு வர முதல் இந்த படங்கள் எவ்வாறு வெளியிலே இப்படி துண்டு பிரசுரங்கள் போக முடியும்? எவ்வாறு இப்படி துண்டு பிரசுரத்தில் இது வெளியிட முடியும்? ஆகவே புலனாய்வுத்துறையாக வந்தவர்கள் அல்லது வேறு யாருமா என்கிற ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்கிறது. தாங்கள் டிஐடி என்று சொல்லுகிறார்கள். அவர் கடிதம் தந்திருக்கார், டிஐடி சரத் சந்திரன், நான் இன்ஸ்பெக்டர்னு கூட 2ஆம் தரம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படியானவர்கள் ஏன் இப்படியான வேலையை செய்தார்கள்? ஏன் தங்களுக்கான ஊடகங்களை எங்கேயாவது அழைத்து கொண்டு புலனாய்வுத்துறை போன வரலாறு இருக்கா? இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் தடவை தங்களுக்கு சார்பான 4 ஊடகங்களை மட்டும் கொண்டு சென்று அல்லது தாங்கள் சொல்லுகின்ற செய்தியை மட்டும் போடுகின்ற ஊடகங்களையும் தங்களுடைய புலனாய்வு நபர்கள் இராணுவ புலனாய்வாளராக இருக்கிற ருசாங்கன் அவர்களையும், அவர் ஒரு இராணுவ புலனாய்வாளர் முழுமையான, அவர் ஊடகவியலாளர்களையும் ஊடகத்துறையினரையும் எங்களுடைய தேசிய சம்பந்தமான பிரச்சனைகளையும் காட்டி கொடுக்கின்ற ஒரு முழுமையான இராணுவ புலனாய்வாளர். ஏனென்றால் அவர் அன்று டிஐடியோடு வந்திருக்கிறார். அவர் ஒரு பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர் என்பதுதான் உண்மை. அப்படின்னா இந்த நோட்டீஸில் வந்திருக்கிற படங்களும் அவர் வந்த விதமும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற விடயங்களையும் பார்க்கிற பொழுது இது முழுமையாக தெரிகிறது. ஆகவே இந்த இராணுவ புலனாய்வாளர்களாக வந்திருக்கிற இவர்கள் ஏன் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகின்ற விடயமாகும். ஆகவே இவற்றை நாங்கள் தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கின்றது.